ஓம் சாயிராம். என் குழந்தையே, நீ வேண்டியதை அடைய, உன்னுடைய பிரார்த்தனைகள் பலிக்க நெடுங்காலமாக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறாய். நீண்ட காலமாக அதற்காகவே நீ காத்து கொண்டிருக்கிறாய் என் குழந்தையே. உனக்கு ஒரு வாய்ப்பு, அதுவும் பொக்கிஷமான வாய்ப்பு வந்திருக்கிறது பிள்ளையே. இந்த பரீட்சையில் நீ வென்றுவிட்டால் நீ நினைத்தது, என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது, நீ ஆசைப்பட்டது எல்லாம் நிறைவேறப் போகிறது. நீ விரும்பியதை அடைய உனக்காகவே சூட்சமத்தோடு வந்துள்ளேன் உன் சாயப்பா. கேள், பொறுமையாக கேள், முழுவதுமாக கேள். உனக்கு அந்த சூட்சமம் புரியும். உனக்கு வந்திருக்கும் வாய்ப்பும் உனக்கு மிக தெளிவாகவே புரியும். உன் வாழ்வில் நீ நினைத்து கூட பார்க்காத, நம் வாழ்வு எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்று நினைத்தாயோ அப்படியெல்லாம் தான் இப்பொழுது உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது. நீ எதிர்பாராத விஷயங்களும் உன் மனம் ஏற்றுக்கொள்ளாத விஷயங்களும் தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சாயப்பாவின் ஒவ்வொரு நகர்வும் புரியாத புதிராகத்தான் இருக்கும். நான் என்னுடைய சாய் பிள்ளைகளுக்கு என்னென்ன செய்ய போகிறேன், யாராருக்கு என்னென்ன கொடுக்கப் போகிறேன் என்பதும் மிகவும் இரகசியமானதாகவே இருக்கும். கொடுக்க வேண்டிய நேரத்தில், கொடுக்க வேண்டிய தருணத்தில், யார் யாருக்கு எப்பெல்லாம் நல்லது நிகழ்த்த வேண்டுமோ அந்த நேரத்தில் நான் அதை சரியாக நிகழ்த்தி வைப்பேன். அந்த சூட்சமம் உன் சாயப்பாவிற்கு மட்டுமே புரியும். எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் அதற்கு நேர்மறையான தீர்வுகளும் இருக்கவே செய்யும். நடக்கும் நிகழ்வுகளை அப்படியே ஏற்றுக்கொள்பவர்கள் ஒரு சிலர், அதே நிகழ்வுகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்பவர் வேறு சிலர், அதே சூழ்நிலையை எனக்கு மட்டும் ஏன் இப்படி வந்து கொண்டே இருக்கிறது என்று சலிப்போடு ஏற்றுக்கொள்பவர் வேறு சிலர். உன் சாயப்பா என்ன நிகழ்வுகளை, என்ன சோதனைகளை உனக்கு கொடுத்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு நிதானமாக உன் வாழ்க்கையில் பயணித்து கொண்டே இரு. உனக்கு என்ற நேரம் வழும்பொழுது அந்த நேரத்தை உனக்கு சாதகமாக மாற்றுவேன். கண்ணிமைக்கும் நேரமே போதும், அனைத்தையும் உனக்கு சாதகமாக மாற்ற என்னால் முடியும் குழந்தையே. அனைத்தையும் மாற்ற என்னால் முடியும் பொழுது உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் நான் எப்படி இருப்பேன் என்று நினைக்கிறாய்? சாயிநாதர் என்ன செய்தாலும் என்ன கொடுத்தாலும் அது நன்மைக்காகத்தான் இருக்கும் என்ற மனப்பக்குவத்தோடு யார் ஒருவர் முழுமையாக அப்பா கொடுக்கும் அனைத்தையும் சந்தோஷமாக சலிப்பில்லாமல் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு என்றுமே ஜெயம்தான் வாழ்வில். குழந்தையே, உனக்கு ஒரு வாய்ப்பு வழங்குகிறேன். உன் வாழ்வில் எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் என் சாயப்பா நல்லதற்காகவே இதை செய்கிறார், என் வாழ்வை மீட்டெடுக்கவே என் அப்பா செய்கிறார் என்று நல்ல எண்ணங்களை மட்டுமே நினைவில் வைத்துக்கொள். மறந்தும் கூட நேர்மறை சிந்தனையை உன் மனதில் நுழைய விடாமல் பார்த்துக்கொள். இப்படி இருந்து பார். இந்த பரீட்சையில் நீ வென்றுவிட்டாயானால் நீ நினைத்தது எல்லாமே நடக்கும். 100%. உன் எண்ணங்கள் போல், உன் நாவிலிருந்து வரும் சொற்கள் போல் உன் வாழ்வும் எப்பொழுதுமே வெற்றிகரமாகவே இருக்கும். எது நடந்தாலும் உன் எண்ணங்களை மட்டும் நேர்மறையாக வைத்துக்கொள். எதிர்மறை எண்ணங்களை மறந்தும் கூட உன் எண்ணத்தில் நுழைய விடாதே. எது நடந்தாலும் சரி, காரணமாக சோகத்தின் எல்லைக்கே நீ இருந்தாலும் சரி, வாழ்வே முடிய போகும் தருணத்தில் இருந்தாலும் சரி, மலையே இடிந்து உன் தலையில் விழும் தருணத்தில் இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அந்த நிலைமையில் கூட எதிர்மறை எண்ணத்தை உன் மனதில் நுழைய விடாதே. எப்பொழுதும் நேர்மறையாகவே நில். இது நடப்பது நன்மைக்கே. இது நடந்து கொண்டிருக்கிறது என்றால் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் சாயப்பா இதை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். என் வாழ்வை புதுப்பிக்கத்தான் என் சாயப்பா இதை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். நான் எப்பொழுதும் வாழ்வில் ஜெயிப்பேன். வாழ்வதற்காகவே, நான் வெற்றியடைவதற்காகவே இந்த நிகழ்வுகள் எல்லாம் என் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நான் தைரியமாக இருக்கிறேன். பொறுமையோடு அனைத்திற்கும் காத்திருப்பேன்.
எனக்கு அற்புதம் நிகழும். என் வாழ்வில் அதிசயங்கள் நிகழும். நிச்சயமாக நான் வாழ்வில் ஜெயிப்பேன். வாழ்வதற்காகவே, வெற்றியடைவதற்காகவே நான் உழைத்துக் கொண்டிருக்கிறேன். என் உழைப்பு வீண் போகாது. எனக்கு துணையாக என் அப்பா இருப்பார். நான் வெற்றியடைவேன். நான் வாழ்க்கையில் ஜெயிப்பேன். கோபுரத்தின் உச்சியில் போய் அமர்வேன். என்னை சுற்றி இருப்பவர்கள் என்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு நான் வாழ்க்கையில் உயர்வேன். என்னை வேண்டாம் என்று உதறி சென்றவர்கள் எல்லாம் என்னை தேடி வருவார்கள். நிச்சயமாக என் அன்பை புரிந்து கொண்டு வருவார்கள். நான் மங்களகரமான வாழ்வு வாழப் போகிறேன். நான் சந்தோஷமாக இருக்கப் போகிறேன் என்று நல்ல எண்ணங்கள், வெற்றியடைவதற்கான எண்ணங்கள், மகிழ்ச்சி தரக்கூடியதான எண்ணங்களை உன் மனதில் சொல்லிக்கொண்டே இரு. உன் வாயில் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் மங்களகரமாகவே இருக்கும். இதை செய்து பார். நிச்சயமாக நீ நினைத்தது அனைத்தையும் உன் சாயப்பா நான் நிகழ்த்தி தருவேன். எப்பொழுதும் அப்பா கொடுக்கும் வாய்ப்பை தவற விடாதே என் குழந்தையே. இந்த பரீட்சையில் நீ ஜெயித்துவிட்டால் நிச்சயமாக 100% நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய். அதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்பாயா பிள்ளையே? பொறுமையோடு இதை கேள். முழுவதுமாக கேள். கேட்டுவிட்டு பின் உன் மனதில் நேர்மறை எண்ணங்களை மட்டுமே சிந்தித்து கொண்டே இரு. சொல்லிக்கொண்டே இரு. எண்ணிக்கொண்டே இரு. சிந்தனை செய்து கொண்டே இரு. எதிர்மறை எண்ணத்தை மறந்தும் கூட நுழைய விடாதே. இதுதான் உன் சாயப்பா உனக்கு வைக்கும் பரீட்சை. இந்த பரீட்சையில் நீ வெல்வாய். ஏனென்றால் நீ என்னுடைய பொக்கிஷமான பிள்ளைதானே. உன் வாழ்க்கையை நீ ஜெயிப்பதற்கான மந்திர சாவியை உன் கையில் கொடுத்திருக்கிறேன். நினைப்பதை நடத்தி தரும் மந்திர சாவி இது. சந்தோஷமாக பெற்றிக்கொள். வாய்ப்பை தவறவிட்டு விடாதே. பரீட்சையில் ஜெயித்து காட்டு. முன்னேறு. சந்தோஷமாக இரு. உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை மட்டுமே காண்பாய். உனக்கு துணையாக உன் அப்பா இருக்கிறேன் குழந்தையே. எதற்குமே பயப்படாதே. திறக்காத கதவையும் கூட திறந்து பார்க்கும் இந்த மந்திர சாவி. திறக்காத கதவையே திறக்க வைக்கும் இந்த மந்திர சாவி நிச்சயமாக உன் வாழ்வில் உள்ள துன்பங்களை விலக்கி அடிக்கும். இது நிச்சயமான உண்மை, நிதர்சனமான உண்மை. நீ விரும்பியதை அடைய சூட்சமம் புரிந்ததா? அதன்படி நடந்து கொள். உன் வாழ்க்கையில் நீ நிச்சயமாக மிக பிரகாசமான வாழ்வில் நுழைவாய். அந்த நுழைவாயிலில் உனக்காகவே உன் சாயிநாதர் காத்து கொண்டிருப்பேன் பிள்ளையே. உன் முகம் மலரும் அந்த நிமிடத்தை பார்க்கவே உன் சாயப்பாவும் ஆசையோடு காத்து கொண்டிருக்கிறேன். தைரியமாக வா. வாழ்க்கையில் வெற்றியடைய வா. உன்னுடைய மனக்கதவுகள் உன் சாயப்பாவிற்கிடம் எப்பொழுதுமே நிலைத்து இருக்கட்டும். ஏனென்றால் உன்னுடைய எதிர்காலமே நான் தானே. உன் எதிர்காலத்தை உருவாக்குபவனும் நான் தானே. நீ இதுநாள் வரை அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது. பயப்படாமல் இரு. எதுவும் நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் உன்னை கைவிடவே மாட்டேன். என்னிடம் வரும் பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது. இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்குமே இன்பம் துன்பம் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். இன்பம் மட்டுமே யாருக்கும் நிரந்தரமாக இருந்து விடுவதில்லை. துன்பம் மட்டுமே நிலையாக இருந்து விடுவதும் இல்லை. மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை. எனவே என் கண்மணியே, தைரியமாக இரு. எந்த நேரத்திலும் மனதை அலைப்பாய விடாமல் நம்பிக்கையோடு இருந்துவிடு. உன்னுடைய பிரச்சனை என்றாவது தீரும். அந்த நாள், அந்த நல்ல நாள் இன்றாக கூட இருக்கலாம். எப்பொழுதுமே அமைதியாய் இருந்துவிடு. என்னுடைய அறிவுரையையும் வாக்கையும் எப்பொழுதுமே மறக்காதே. பொறுமையாக காத்திரு. உன் பொறுமைக்கான நல்ல பதில் உனக்கு இன்றல்ல என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக கிடைக்கும். அந்த நாள் இன்றாக கூட இருக்கலாமே. குழந்தையே, உன்னுடைய கஷ்டங்களையும்
பாரங்களையும் சோகங்களையும் சுமக்க துவாரகா மாயையில் நான் காத்து கொண்டுதான் இருக்கிறேன். எப்பொழுதும், எல்லா நேரமும், எல்லா நொடியும். எதற்குமே கலங்காதே. வாழ்க்கையில் துணிந்து போராடிக்கொண்டே இரு. எந்த சூழ்நிலையிலும் யாரையும் வெறுத்து ஒதுக்க நினைக்காதே. அதே மாதிரி மற்றவர்களின் மனதை புண்படும்படி கடும் சொற்களால் அவர்கள் மனதை காயப்படுத்தாதே. உன் மனபாரத்தை எல்லாம் முழுவதுமாக என் மீது முழு நம்பிக்கை வைத்துவிட்டு செலுத்திவிடு. நான் அனைத்திற்கும் தயாராக இருக்கும் பொழுது எதற்காக கவலைப்படுகிறாய், வேதனைப்படுகிறாய்? நீ படும் வேதனை அனைத்திலிருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன். நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்திலிருந்தும் உன்னை நான் நிச்சயமாக விடுதலை செய்வேன். இது நாள் வரை நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் நீ பட்ட வேதனை எல்லாமே போதும். காலத்தின் கட்டாயம் உன்னுடைய கர்ம வினைகளை நீ அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையில் இப்பொழுது இருக்கிறாய். இந்த ஒரு சூழ்நிலையிலிருந்து முற்றிலுமாக நான் உன்னை விடுவித்து விட்டேன். அந்த நல்ல நாள் இன்றுதான். மகிழ்ச்சியாக இரு. உன் வாழ்க்கையில் நீ ஏற்றத்தை சர்வ நிச்சயமாக பெறுவாய். நான் உன்னுடன் எப்பொழுதும் இருக்கும் பொழுது வீணாக உன் கண்ணீரை வீணடிக்காதே. நல்லது மட்டுமே நினை. நல்லதை பற்றி மட்டுமே பேசு. நல்லதை மட்டுமே செய். உனக்குரிய கஷ்டமான நேரத்தில் உனக்கு வந்திருக்கும் அந்த கஷ்டத்தை எப்படி மீள்வது, அந்த கஷ்டத்தை எப்படி சரி செய்வது என்பதை பற்றி மட்டுமே சிந்திக்காமல் என்னை நினைத்துப்பார். அந்த கஷ்டமே உனக்கு தெரியாமல் நான் உன்னை வெளியே கொண்டு வந்து விடுவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். வானமே இடிந்து உன் மேலே விழுந்தாலும் உன் நிலையில் நீ உறுதியாக இரு. அனைத்தையும் தாங்கும் சக்தியை நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். உனக்கு முன்னும் பின்னுமாக பக்கவாட்டிலுமாக அனைத்து திசைகளிலும் உன் அப்பா உன்னை சூழ்ந்து இருக்கையில் கஷ்டம் என்பது உனக்கு நிச்சயமாக தெரியாது. அந்த கஷ்டத்தை உன்னை தீண்டவும் நான் விடமாட்டேன். நிச்சயமாக உனக்கு ஒரு பாதுகாவலனாக நான் இருப்பேன் குழந்தையே. இதுவும் என்னுடைய சத்திய வாக்கேதான். நிரந்தரமே இல்லாத இந்த வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு போக எதுவுமே இல்லாத போது உன்னுடைய கோபம் எதற்குமே பயனில்லாதது. தேவையில்லாத விஷயத்தில் கோபப்படாதே. தேவை இருக்கும் விஷயத்தில் கூட கோபத்தை குறைத்துக்கொள். அனைத்தையும் இறைவனிடம் சமர்ப்பித்து விடுங்கள். என்னை முழுமையாக சரணடைந்தவர்களின் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்து செயல்களையும் நடத்துபவர் நானே. உனக்கு நடப்பது அனைத்தும் உன் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. கலங்காமல் இரு. நான் இங்கே உனக்காக இருக்கும் பொழுது எதற்காக பயப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? நல்ல செய்தி வரும் நேரம் எல்லாம் நெருங்கிவிட்டது. அந்த நல்ல நாள் இன்றாக கூட இருக்கலாமே. அதிசயமும் அற்புதமும் என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக நடக்கும். ஏன் அந்த அதிசயமும் அற்புதமும் இன்று கூட நடக்கலாமே. கண்மணியே, எதற்கும் பயப்படாதே, புலம்பாதே, கண்ணீரை வீணடிக்காதே. உனக்கான அந்த நல்ல நாள் இன்றேதான். சாய், சாயிநாதரே, சாயப்பா என்று கூப்பிடு. நான் வருவேன், நிச்சயமாக வருவேன். ஏனென்றால் நான் தான் உன் அப்பா, நான் தான் உன் சாயிநாதர், நான் தான் உன் சாயியும் கூட. உனக்கு பிடித்த மாதிரி, நீ விருப்பப்பட்ட மாதிரி, நீ என்னிடம் கேட்டுக்கொண்ட மாதிரிதான் நான் உன் வாழ்க்கையை வடிவமைத்து கொண்டிருக்கிறேன். அதற்கான திட்டத்தையும் நான் தீட்டிவிட்டேன். என் திட்டப்படிதான் உன் வாழ்வில் எல்லாம் சுகமாகவும் வளமாகவும் நடந்து கொண்டிருக்கிறது. இனி நடக்கப் போவது அனைத்தும் நல்லதாகவே நிகழும் உன் வாழ்வில். பொறுமையோடு காத்திரு. அந்த நல்ல நாள் இன்றேதான். நீ கேட்டதையெல்லாம் நான் கொடுக்க வேண்டுமல்லவா? அதற்காகத்தான் இவ்வளவு கால தாமதமானது. இதுவரை போனதெல்லாம் போகட்டும், முடிந்ததெல்லாம் முடியட்டும்.
இனி உன் வாழ்வில் சந்தோஷம் மட்டுமே எஞ்சியிருக்கும். உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் நிகழப்போகிறது. அதை நிகழ்த்தி வைக்க உன் சாயப்பா ஏற்பாடை செய்துவிட்டேன். அதற்காகத்தான் உன்னையும் உன்னை சூழ்ந்து இருப்பவர்களையும் உனக்கு ஏற்றாற்போல தயார் செய்து கொண்டிருக்கிறேன். உன்னை வெறுத்தவர்கள் முன் நிச்சயமாக உன்னை வாழ வைத்தே காட்டுவேன். இது உன் சாயப்பாவின் சபதம்தான். இவையெல்லாம் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. நீ சந்தோஷக் கடலில் தத்தளிக்கப் போகிறாய். ஓடி வந்து உன் சாயப்பாவிற்கு நன்றி மேல் நன்றி சொல்லத்தான் போகிறாய். இது எல்லாமே நடக்கும் பார். இது சத்தியமான உண்மை, தெய்வ வாக்கும் கூட. உன்னிடம் சேர்பவர்கள் நிச்சயமாக மனம் திருந்தி மீண்டும் உன்னிடம் வந்து சேர்வார்கள். உனக்கு எல்லா வளமும் பெற்று சகல சௌபாக்கியத்தோடு மங்களகரமான வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கத்தான் போகிறாய். இதை நானும் பார்த்து கொண்டிருக்கிறேன். உன் மகிழ்ச்சியான முகத்தை பார்க்க நானும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். உன் அப்பாவை காண நீ மகிழ்ச்சியான முகத்தோடு வருவாயா? உனக்காகவே காத்திருக்கும் உன் அப்பா உன் முகத்தை பார்க்க காத்து கொண்டிருக்கிறேன். இங்கு எந்த இன்பமும் துன்பமும் நிரந்தரம் இல்லை. இன்பங்கள் வரும்பொழுது வாழ்க்கையை அனுபவித்துக்கொள் பிள்ளையே. நான் இருக்கும் பொழுது உனக்கு என்ன கவலை? கவலைகளில் உன்னை நீயே ஏன் உருக்கிக் கொண்டிருக்கிறாய்? எப்பொழுதுமே என் பிள்ளையை தேடி பிடித்து என்னுடைய குழந்தையின் நல்வாழ்விற்காகவே நான் உழைத்து கொண்டிருக்கும் என்னை நினைத்து பார்க்க மாட்டாயா பிள்ளையே? ஒரு நொடியில் அனைத்தையும் சரியாக்கிவிடும் சக்தி என்னிடம் இருந்தாலும் உன்னுடைய கர்ம வினை கழிய வேண்டாமா? என் அன்பு பிரியமே, இரவு துவங்கியவுடன் உடனே சூரியன் வருவதில்லை தெரியுமா? ஆனால் சூரியன் தோன்றாமலேயாயிருக்கிறார். அதற்கான நேரம் வரும்பொழுது எல்லாம் சுபமாகவே நிகழும். இரவும் வெளிச்சத்திற்கு வர சூரியனுக்காக காத்து கொண்டுதான் இருக்க வேண்டும். அதே போல உன்னுடைய கஷ்டமும் தீர சில காலம் ஆகித்தான் இருக்க வேண்டும். அதற்கான நேரம் வரும்பொழுது உன் கஷ்டகாலத்திற்கும் ஒரு முடிவு வரும். உனக்கும் வெளிச்சம் பிறக்கும். உன் வாழ்விலும் விடியல் வரும். கூடிய விரைவில் உன்னுடைய அனைத்து கஷ்டங்களிலிருந்தும் நீ விடுபடுவாய். உன் வாழ்வில் உள்ள இருளெல்லாம் நீக்கி ஒளி என்ற தீபத்தை ஏற்றி வைக்க உன் சாயப்பா ஆயத்தமாகிவிட்டேன். பிள்ளையே, இங்கு எந்த இன்பமும் துன்பமும் நிரந்தரம் இல்லை. இன்பங்கள் வரும்பொழுது வாழ்க்கையை அனுபவித்துக்கொள். துன்பம் வரும்பொழுது வாழ்வதற்கு எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொள். இதுதான் வாழ்க்கை குழந்தையே. எழுந்திரு என் குழந்தையே. சர்வ சக்தி படைத்த உன் சாயப்பாவை தந்தையாக பாக்கியம் செய்தவர் நீ. உன் மனதிற்கு இவ்வளவு குழப்பம் இருக்கலாமா? உன்னை காண உன் சாயப்பா வருகிறேன். நிச்சயமாக வருவேன். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே என் பிள்ளையே. நீ நினைத்தது, ஆசைப்படுவது, என்னிடம் விரும்பி கேட்பது அனைத்தையும் உனக்கு தர நான் உன் இல்லத்திற்கு வருவேன். வந்து கொண்டே இருக்கிறேன். துன்பம் வரும் பொழுதும் வேதனை சூழும் பொழுதும் அன்ன ஆகாரம் இல்லாமல் எப்பொழுதுமே புலம்பிக் கொண்டும் அழுது கொண்டும் கண்ணீர் விட்டு கொண்டுமே இருந்தால் உன் அப்பாவால் தாங்க முடியுமா சொல்? பட்டினி கிடப்பது, எந்த துயரம் வந்தாலும் அதை உணவின் மேல் காட்டுவது எந்த ஒரு பலனும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. நான் சொல்வது உனக்கு புரியும் என்று நினைக்கிறேன். நீ புத்திசாலி எனவும் நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இவ்வளவு கோழையாக இருப்பாய் என்று எனக்கு தெரியாது என் பிள்ளையே. தைரியமாக இரு. உன் அப்பா உன் அருகில் இருக்கும் பொழுது எதற்காக இப்படி பயப்படுகிறாய்? சதா சர்வகாலமும் என்னையே நினைத்து என் நாமத்தையே உச்சரித்து கொண்டிருக்கும் உனக்கு கஷ்டங்கள் வர நான் அனுபவிப்பேனா? கஷ்டமான வேதனையில் தத்தளிக்கும் கொண்டிருக்கும் என் பிள்ளையை தேற்ற உன் அப்பா உன் வீட்டுக்கு வருவேன். மங்கள செய்தியோடு வருவேன்.
நிச்சயமான அந்த மங்கள செய்தி உன் காதில் விழும், மிக மங்களகரமாக. என் அன்பு பிள்ளையே, உனக்கான மாற்றங்கள் எந்த நேரத்திலும் திடீரென்று தோன்றலாம். உன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் விரைவில் நிகழப்போகிறது. அந்த அதிசயத்தை நான் உனக்காக நிறைவேற்றப் போகிறேன். பிள்ளையே, நான் உனக்கு சிலவற்றை தாமதமாக தருகிறேன் என்றால் அது தரமானதாக இருக்கும், நிச்சயமாக இருக்கும். அதற்குள் சோர்ந்து போய்விடாதே என் பிள்ளையே. நீயும் நான் சொல்கிறபடி அனைத்தையும் கேட்டுக்கொண்டு அதன்படி நடந்து கொண்டும் தான் இருக்கிறாய். ஆனால் உன்னை சுற்றி நடக்கும் சூழ்நிலையால் எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாமல், உணர்ந்து கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே. கஷ்டங்களை மட்டும் தருகிறீர்களே சாயிநாதரே என்று கலங்காதே பிள்ளையே. நான் காரணமின்றி எதையும் செய்வதில்லை. எந்த வாக்கும் காரணமின்றி என் நாவிலிருந்து வருவதில்லை. எதையும் நான் காரணமின்றி செய்வதும் இல்லை. நான் வகுத்த பாதையில்தான் உங்கள் பயணம். நம்பியவரை ஒருபோதும் நான் கைவிடப்பட்டது இல்லை குழந்தையே. நீ நித்தமும் கண்ணீர் விட்டுக்கொண்டே இருப்பதை பார்க்க உன் சாயப்பாவிற்கு சக்தியே இல்லை. நடக்கக்கூடாததெல்லாம் நடந்து விட்டது. கேட்கக்கூடாததையெல்லாம் கேட்டும் விட்டாய். சகிக்கக்கூடாததையெல்லாம் சகித்தும் விட்டாய். வாழவே கூடாது, ஜெயிக்கவே கூடாது என்று நினைப்பவர்கள் மத்தியில் தைரியமாக நின்று சாதிக்கும் நீ தனிமையில் மட்டும் ஏன் கோழையைப் போல அழுது கொண்டிருக்கிறாய்? அழாதே, தைரியமாக இரு. உன்னை அற்புதமான அழகான உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவனே நான்தான். உன்னை நிச்சயமாக அனைத்திலும் இருந்து பாதுகாப்பேன். நீ விரும்பியது அத்தனையும் உனக்கு வழங்கப் போகிறேன். உன்னை இந்த நிலைக்கு உட்படுத்தியவர்களை தன்னுடைய நிலையை உணரும்படி நான் செய்வேன். நீ இதுநாள் வரை இழந்ததையெல்லாம் வேறு வடிவில் உன்னிடம் வந்து சேரும்படி நான் வழிவகை செய்வேன். அத்தனை வேதனைகளையும் தாங்கிக் கொண்டு சாயியே துணை, சாயியே சர்வதம், சாயியே சத்தியம் என்று இருக்கும் உனக்கு கெடுதல் வர நான் விடவே மாட்டேன். இப்படி முழு நம்பிக்கையாக இருக்கும் உன்னை நான் எப்படி கைவிடுவேன் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய்? நீ பார்த்து கொண்டே இரு. உனக்கு கஷ்டங்கள் கொடுத்தவர்கள் கண் பார்க்க உன்னை கோபுரத்தில் மிக உயரத்தில் சந்தோஷமாக உன்னை உட்கார வைப்பேன். அப்பொழுது உன் முகத்தில் இருக்கும் ஆனந்தத்தை பார்க்கவே நான் காத்து கொண்டிருக்கிறேன். அந்த நாள் கூடிய விரைவில் வரப்போகிறது. என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே என் பிள்ளையே. என்னை நம்பு. அதுதான் உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கான பயணமாக இருக்கும். உனக்கு ஒன்று பிடிக்காத பொழுது, உன்னை யாருக்குமே புரியாத போது, உன்னை விட்டு பிறர் விலகும் போது, உன்னோடு யாருமே பேசாத போது, உன்னை குறை கூறும் போது, உனக்கு கோபம் வரும் பொழுது, உன்னை யாராவது வெறுக்கும் போது, உனக்கு பிரச்சனை வரும் பொழுது எப்பொழுதுமே மௌனமாக இருந்துவிடு. அதுவே மிக சிறந்த ஒன்று. என் அன்பு குழந்தையே, நீ அனுபவிப்பது, உன்னிடம் இருப்பது நான் உனக்கு ஆசிர்வதித்து கொடுத்ததாகும் என்பதை நீ அறிந்தாலே போதும். உன் வாழ்வில் சுபம் எப்பொழுதுமே நிலவும். நீ பல்வேறு பிறவிகளில் செய்த புண்ணியத்தின் விளைவாகவே இப்பொழுது என்னிடம் வந்து சேர்ந்திருக்கிறாய். உனக்கு கொடுக்க வேண்டியதை, உனக்கு என்று எழுதப்பட்டதை நிச்சயமாக உன்னிடம் சேர்க்கும் வேலையை நான் எடுத்து கொண்டிருக்கும் பொழுது அதில் தவறு நிகழுமா? நிச்சயமாக நிகழாது என் பிள்ளையே. உனக்கு வர வேண்டியதை நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். அடுத்தவர்களை, உன்னை சுற்றி இருப்பவர்களை எப்பொழுதும் மனவேதனை படவிடாதே. தனக்கு வலிக்கிற மாதிரிதான் மற்றவர்களுக்கும் வலிக்கும் என்ற உணர்வு இருந்தாலே போதும். அந்த உணர்வு இருந்தாலே போதும், துரோகமும் பழிவாங்கும் எண்ணமும் அறவே வராது. நீ என் பொக்கிஷமான பிள்ளை. நல்ல எண்ணம் படைத்த மிக பொக்கிஷமான பிள்ளையல்லவா? என்னை காப்பாற்ற யாருமே இல்லை, தாங்கி பிடிக்க எவருமே இல்லை.
சோதனை என்றால் தோள் சாய்த்து கொள்ள எவருமே இல்லை. ஆறுதல் சொல்லி மனதை ஆறுதல் படுத்துவதற்கும் யாருமே இல்லை. சரியான ஆலோசனையை கூறி சரியான பாதையில் அழைத்து போவதற்கும் ஆளே இல்லை. நானும் என்னால் முடிந்த அளவு அனைத்தையும் செய்து பார்த்துவிட்டேன், போராடியும் பார்த்துவிட்டேன். ஆனால் அனைத்திலுமே ஒரு முட்டுக்கட்டை இருக்கத்தான் செய்கிறது. என்னை சுற்றி 1000 பேர் இருந்தாலும், என்னை சுற்றி எத்தனை உறவுகள் இருந்தாலும், யாருமே இல்லாமல் ஒரு தீவில் இருக்கிறது போல தனிமையாக உணர்ந்து கொண்டிருக்கிறேன். யாராவது வந்து என்னிடம் பேசினால் கூட என் வாயால் மட்டும், என் உதடு மட்டும்தான் அவர்களுக்கு பதில் சொல்கிறதே தவிர என்னுடைய மனம் என்னிடமே இல்லை. என்னுடைய மனம் எப்பொழுதும் எதையோ சிந்தனை செய்து கொண்டு, எதையோ யோசித்து கொண்டு எங்கேயோ சென்று கொண்டிருக்கிறது. எங்கேயெல்லாமோ சுற்றி கொண்டு இருக்கிறது. சரியாக சொல்ல வேண்டுமென்றால் வழியே இல்லாத காட்டில் திக்கு திசை தெரியாமல், வந்த வழி போகும் வழி எதுவுமே தெரியாமல் நிர்கதியாக நிற்பது போலத்தான் என் வாழ்க்கையில் இப்பொழுது நான் இருக்கிறேன். இந்த சூழ்நிலையில்தான் நான் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறேன். நான் என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்று எனக்கு எதுவுமே புரியவில்லை. நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, வருமா வராதா என்ற ஏக்கம் பல கோணங்களில் என் மனதில் ஒளிந்து கொண்டே இருக்கிறது, ஓடிக்கொண்டே இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும் சாயிநாதரே என்று என்னிடம் நீ கேட்கிறாயல்லவா? இந்த மனநிலையில் நீ இப்பொழுது இருந்து கொண்டிருந்தால், தன்னம்பிக்கையோடு மனதை ஒரு நிலையாக வைத்துக்கொண்டு இதை முழுவதுமாக கேள். இதன் முடிவில் உனக்கு ஒரு தெளிவு பிறக்கும். உனக்கு நல்ல நேரம் துவங்கி இருக்கிறது என்பதால் தான் இந்த பதிவு. உன் சாயப்பாவின் அசரீரி வாக்கு உன் காதில் கேட்டுக்கொண்டிருக்கிறது, உன் கண்ணில் பட்டிருக்கிறது. அப்படியென்றால் உனக்கு நல்ல நேரம் துவங்கிவிட்டது என்றுதான் அர்த்தம். இதை நம்பிக்கையோடு முழுவதுமாக கேள். உன் வாழ்வில் மிகப்பெரிய ஏற்றம் நிச்சயமாக வரும். பிரகாசமாகவே உன்னை வந்து சேரும்.